ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 25/5/2026 சாக்கார முரளி, செம பவர்ஃபுல் முரளி. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களை நீங்களே எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன கேட்கணும்? நான் எல்லா கர்மேந்திரியங்களும் வென்றவனாக ஆகியிருக்கிறேன்னா? கர்மேந்திரிய ஜீத், கர்மேந்திரியங்கள் மீது ஃபுல் கண்ட்ரோல் இருக்கா? என்னை மீறி கண்ணு எங்கேயாவது பார்க்குதா? இல்லை பாபா சொல்கிறத மீறி கண்ணு எங்கேயாவது பார்க்குதா? காது எதையாவது கேட்குதா? வாய் எதையாவது பேசுதா? மனம் ஏதாவது எண்ணத்தை எழுப்புதா? செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி எழுப்புனா என்ன அர்த்தம்? உங்களை ஏமாத்துதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி ஏமாற்றாமல் முழுக்க முழுக்க ஆத்மா ராஜாவுடைய கண்ட்ரோலில் இருக்குதான்னு செக் பண்ணுங்க. கேட்டுக்கிட்டே இருங்கன்ற. இல்லை ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள மேலே இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள கேட்பாங்க. அப்போ தான் அது கரெக்டாக நடக்கும். அதே மாதிரி இங்கேயும் ஆட்சி நடக்குது. ஆத்மா தான் ராஜா. கேள்வி, கர்மாதீத் ஆகணும் அப்படின்னா குழந்தைங்க தனக்குத்தானே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். அப்போ தான் கர்மாதீத்த நிலையை அடைய முடியும். அது என்ன உறுதிமொழி? எந்த ஒரு கர்மேந்திரியமும் ஒருபோதும் சஞ்சலமுள்ளதாக ஆக முடியாது. ஆகக்கூடாது சொல்லலை, ஆக முடியாது அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. இல்லை மிலிட்ரியில் சேரணுன்னா அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும் இல்லையா? அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டால் தான் மிலிட்ரியில் சேர்ப்பாங்க. அதே மாதிரி இது ஆன்மீக மிலிட்ரி. ஸோ அப்போ கர்மாதீத்த நிலை அடையிறது தான் இங்கே லட்சியம். மிலிட்ரியில் ஒரு நாட்டை பிடிக்கிறது ஒரு லட்சியம் அப்படின்னா, இங்கே இந்த கர்மேந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணுறது தான் உங்கள் லட்சியம். அப்போ எந்த கர்மேந்திரியமும் சஞ்சலமாக விடமாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுங்க. முழுக்க முழுக்க என் கட்டுப்பாட்டில் நான் வச்சுருப்பேன் கர்மேந்திரியங்களை. பாபா என்ன கட்டளை கொடுத்துருக்கிறாரோ அதை நடைமுறைப்படுத்தியே தீரணும். சாய்ஸ் கிடையாது. நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணுறல, நடைமுறைப்படுத்தியே ஆகணும். பாபா என்ன சொல்லியிருக்கிறார்? குழந்தைகளே, இனிமையான குழந்தைகளே, கர்மாதீத்த ஆகணும் அப்படின்னா எந்த ஒரு கர்மேந்திரியத்தின் மூலமும் பாவம் செய்யாதீங்க. செக் பண்ணுவார் இல்லை, சோதனை வரும் இல்லை, அப்போ அது ஒரு வாய்ப்பு. நான் பாபா சொல்கிற மாதிரி தான் நடக்கிறேன்றதுக்கான வாய்ப்பு. அந்த நேரம் டக்குன்னு கண் அப்படி சஞ்சலப்பட்டுறக்கூடாது. ஸோ மெயினாக அதை பற்றி தான் இன்றைக்கி முரளி ஃபுல்லாகவே பாபா சொல்லுவார். ஸோ அதனால் எந்த ஒரு கர்மேந்திரியத்தின் மூலமும் பாவம் செய்யாதீங்க. அப்போ தான் கர்மதீத்த ஆக முடியும். ஆனால் மாயா ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுலேயும் கண்கள் ரொம்ப ரொம்ப ஏமாற்றக்கூடியவை. அதனால் உங்களை பாதுகாத்துக்கோங்க. கண் இருந்தும் குருடர்களாக இருக்கிறாங்கன்ட்டு இயேசு சொல்லுவார் இல்லையா? உண்மையிலே அப்படித்தான் நாம் இருக்கணும். அதில் நெகட்டிவாக சொல்லிட்டாங்க, அது வேறு ஏதோ ஒரு அர்த்தத்தில் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த கண் இருந்தும் குருடன் மாதிரி தான் இருக்கணும். இந்த கலியுகத்தின் எந்த விஷயமும் தெரியக்கூடாது. 3வது கண் மூலமாக நம்ம போக போகிற சொர்க்கமும் கண்ணுக்கு தெரியாத, அதாவது இந்த கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவை மட்டும்தான் தெரியணும். அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் நம்மை நாமே பாதுகாத்துக்கிறது. செம பவர்ஃபுல் இல்லையா? கேள்வி பதிலே. ஓம் சாந்தி. குழந்தைகளே, ஆத்மாபிமானியாகி உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? உங்களை நீங்களே கேட்கணும், நான் ஆத்ம உணர்வில் தான் இருக்கிறேன். ஆத்ம உணர்வில் இல்லைனாலே தேக உணர்வில் தான் இருப்பீங்க. ஆத்ம உணர்வுனாலே அந்த கவனம் இருக்கிறது. அந்த கவனம் இல்லைனாலே கலியுகத்தில் தானாகவே தேக உணர்வு தான் இருக்கும். அதனால் உங்களை நீங்களே கேளுங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களை நீங்களே கேட்கணும். பாபா யுக்தி சொல்கிறார்.
ஆத்மாபிமானியாக உட்காந்துட்டு இருக்கிறேன்னான்னு உங்களை நீங்களே கேளுங்க. இல்லை தனக்குத்தானே அந்த செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். பாபாவை நினைவு செய்கிறேன்னா, இங்கே யோகான்றது செல்ஃப் டாக்கு தான். தொடர்ந்து உங்ககிட்ட பேசணும், பாபா கிட்ட பேசணும். ஸோ ஏன்னா இது ஆன்மீக மிலிட்டரி. இங்கே நம்மளுடைய ஆயுதமே பாபாவுடைய நினைவு தான். பாபா நினைவு வரணுன்னா ஆத்மாபிமானியாக இருக்கணும். அதுக்கு தான் கேட்க சொல்கிறார். அந்த மிலிட்ரியில் இளைஞர்கள் மட்டும்தான் வேலைக்கு எடுப்பாங்க. ஆனால் நம்ம மிலிட்டரியில் 14-15 வயது குழந்தைங்களும் இருப்பாங்க, 90 வயது முதியவர்களும் இருப்பாங்க. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்கள் கிடையாது. இன்னும் சின்ன குழந்தைங்க கூட இருப்பாங்க. ஏன்னா இது மாயையை வெல்வதற்கான சேனை. நம்ம எதிரி மாயை இல்லையா. அப்பப்போ டெஸ்ட் பேப்பர். அந்த மிலிட்ரிக்கு எப்பயாவது தான் யுத்தம் வரும். இங்கே தினம் தினம் யுத்தம். முதல் நாள்லேருந்தே யுத்தம் தான். ஸோ ஒவ்வொருத்தருமே மாயா மேலே வெற்றி பெற்று பாபா கிட்டேருந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடையணும். அதான் நம்முடைய லட்சியம். ஸோ அதனால் இந்த சேனையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மாயா மேலே வெற்றி அடையணும், பாபா கிட்டேருந்து முழு ஆஸ்தி அடையணும். ஏன்னா மாயா தான் நம்மளுடைய எதிரி, மிக கொடிய எதிரி. ஸோ அது குழந்தைங்களுக்கும் தெரியும் மாயா ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்ட்டு. ஒவ்வொரு கர்மேந்திரியமும் ரொம்ப ரொம்ப ஏமாற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் விட முதல்ல அதிகமாக ஏமாற்றக்கூடியது இந்த கண்கள் தான். பக்கத்திலே மனைவி இருப்பாங்க. ஆனால் மனைவி பக்கத்தில் இருக்கும்போதே யாராவது அழகானவங்களை பார்க்கும்போது உடனே மனம் அங்கே சஞ்சலப்பட ஆரம்பிக்குது. எதன் மூலமாக இது நடந்துச்சு? கண்ணு மூலமாக நடந்துச்சு. அதனால தான் கண்கள் அதிகமாக ஏமாத்துதுன்றார். உடனே அவங்கள தொடுறதுக்கு மனம் நினைக்கிது, ஆசைப்படுது. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, நாம் பிரம்மா குமாரிகள்ன்றது சதா ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். சகோதர சகோதரிகள், இந்த உலகத்தின் ஆதிப்பிதா அப்படின்னு எல்லா மதத்தினராலும் ஏற்றுக்கப்படுற அந்த ஆதாமுடைய குழந்தைங்க நாம். இன்றைக்கி நக்கல் அடிக்கிறாங்கல்ல, ஆதாமுடைய குழந்தைங்க சகோதரன் சகோதரிகள் தானே, அடுத்த ஜென்ரேஷன் எப்படி வந்திருக்கோன்ட்டு. அப்போ அந்த மாதிரி நிந்தனைக்குரிய காரியத்தை நாம் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் எப்போவுமே நாம் பிரம்மகுமார் குமாரினாலே எல்லோரையும் சகோதரன் சகோதரியாக நினைக்கிறவன் அர்த்தம். ஆனால் இதில் மாயா குப்தமாக ஏமாற்றிடுது இல்லையா. மனசு சலனப்படுது, அவங்க அழகாக இருக்கிறாங்கன்னு மைண்டு எண்ணத்தை உருவாக்குனாலே ஏமாற்றிடுதுன்னு அர்த்தம். ஸோ அதை கூட சார்ட்டில் எழுதணும். இன்றைக்கி நாள் முழுவதும் எந்தெந்த கர்மேந்திரியங்கள் என்னை ஏமாத்திச்சு அப்படின்னு எழுதுங்க. ஸோ அதனால தான் எல்லாத்தையும் விட மிகப்பெரிய விரோதி இந்த கண்கள்ன்றார். ஸோ அதனால தான் அந்த கண்ணை சூர்தாஸ் பிடுங்கினதாகவும் கண்ணை பிடுங்கினதாகவும் கதை இருக்குது. ஸோ அதனால் சார்ட்டில் இதை அவசியம் எழுதுங்க. நான் இவரை பார்த்தேன், உடனே என்னுடைய பார்வை அந்த அழகில் மயங்கிச்சுன்னு எழுதுங்க. அதனால தான் சூர்தாஸ் உதாரணம் இருக்குது. ஸோ சூர்தாஸ் பிறவி குருடன், ஆனால் சிவபக்தன், நல்லா பாடுவார். அதனால் மகிழ்ந்து சிவபெருமான் அவர் கண்ணு கொடுக்குறதா பக்தியில் ஒரு கதை. கண்ணு கொடுத்தோடனே சிவனுடைய நினைவு வர மாட்டேது. வெளி உலக விஷயத்தில் புத்தி மயங்குது, குறிப்பாக காமத்தில். உடனே அவர் தன்னுடைய கண்ணையே தோண்டி எடுத்துட்டார். சிவனை நினைக்கிறதுக்கு தடையாக இருக்கிற இந்த கண்ணே வேண்டாம்ட்டு. ஸோ இங்கே கண்ணை தோன்ற விஷயம் கிடையாது. ஆனால் பாருங்களா,
ஜென்ரலாகவே சின்ன வயசில் அப்படி தானே சொல்லுவாங்க, சாமி கண்ணை குத்திடுவார். தெரியாமல் சொல்லிட்டாங்க, ஆனால் உண்மை அதுதான் இல்லையா? கண் இருந்தும் நம்மளை குருடர் ஆக்குறார். ஏன்னா காமம் நம்மளை வீழ்த்துது. அதனால் உங்களை நீங்களே சோதித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்கள் உங்களை எந்த அளவுக்கு அதிகமாக ஏமாத்துதுன்ட்டு. தன் மனைவியையும் விட்டுட்டு யாராவது நல்லா இருக்கிறவங்கள பார்த்தாங்கன்னா அதில் சிக்கிக்கிறாங்க இல்லையா? கள்ளத்தொடர்பு இன்றைக்கி நிறையா இருக்குது. அது வேறு சொல்லுவாங்க இல்லையா, கிளி மாதிரி மனைவி இருந்தாலும் குரங்கு மாதிரி வேற ஒருத்தரை புத்தி தேடுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதேமாதிரி திறமையை பார்த்தும் மயங்குவாங்க. நல்லா பாடுறாங்க திறமையா அப்படின்னா அங்கே மயங்கிடுறாங்க. சிலர் நல்ல ஃபேஷனாக ட்ரெஸ் பண்ணுறதை பார்த்து மயங்குவாங்க, அந்த அலங்காரம் இதெல்லாம் பார்த்து. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், இந்த கண்கள் ரொம்ப ஏமாற்றம் கொடுக்குது. அப்போ சொர்க்கத்துக்கு போக முடியாது, இங்கேயே மயங்கிட்டு கிடக்க வேண்டியது தான். அதனால தான் இங்கேருந்து புத்தியை விளக்க சொல்கிறார். ஆனால் நல்ல சேவை செய்கிறாங்க, ஆனாலும் அந்த குழந்தைங்களை கண்கள் ரொம்ப ஏமாற்றிடுது. இப்போ சேவை செஞ்ச பலனை எல்லாம் கண் மூலமாக இழந்துடுறோம். ஸோ அதனால் இந்த கண்ணுன்ற விரோதியை முழுசாக செக் பண்ணுங்கன்றார் இல்லையா? இல்லைன்னா நாம் நம்முடைய பதவியை ரொம்ப கீழானதாக ஆக்கிக்குவோன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் கண்ணில் கொஞ்சம் கூட காமம் இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் புத்திசாலி குழந்தைங்க என்ன திரும்ப பண்ணுவாங்க, டைரியில் இதெல்லாம் எழுதி வைப்பாங்க. இவங்கள பார்க்கும்போது என்னுடைய பார்வை மயங்கியது, பிறகு தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக்கணும், அதை பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. அப்போ இல்லையா, ஒரு 10 தடவை இல்லை 100 தடவை கூட எழுதலாம். நான் இப்படி பார்க்க மாட்டேன்னு எழுதுனா திரும்ப நம்ம பண்ண மாட்டோம், ஏன்னா மறுபடியும் எழுதணுமே இல்லையா? பக்தி மார்க்கத்தில் கூட பூஜை செய்யும் பொழுது சில சமயம் புத்தி வேறு பக்கம் போயிடும். அப்போ கை விரலால் கிள்ளிக்கு வாங்கலாம், ஏன் புத்தி அங்கே போகுதுன்ட்டு. அதனால் உங்கள் முன்னாடி அந்த மாதிரி அழகான பொண்ணு வந்தாங்கன்னா டக்குன்னு அவங்கக்கிட்டேருந்து விலகிடுங்கன்றார். இல்லை ஒரு செகண்டில் உங்களுடைய புத்தி இழுகுதுன்னா அந்த இடத்த விட்டு போயிடுங்கன்றார், திரும்பி கூட பார்க்காதீங்கன்றார். பணம் அது இல்லையா? பணத்துக்கு உடம்புன்றது பிணம் தானே, அதை பார்த்தா வெட்டியான ஆகிடுவோம். அப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா? பார்த்தாலே தீட்டுன்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம யாரை பார்த்தாலும் நமக்கு தீட்டு தான். அதனால் யாரையுமே பார்க்கக்கூடாது, ஆத்மாவை தான் பார்க்கணும். ஆத்மாவை பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு உடல் கவர்ச்சி இருந்ததுன்னா அங்கே பார்க்கவே பார்க்காதீங்கன்றார், அங்கே நிற்கவே நிற்காதீங்கன்றார். நின்றுக்கிட்ட ஆணு பார்த்துன்னு இருக்கக்கூடாது, ஏன்னா கண்கள் ரொம்ப ஏமாற்றக்கூடியது. அதனால்தான் சன்னியாசிகள் கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களை பின்னாடி போய் உட்கார சொல்லுவாங்க, ஆண்களை தான் முன்னாடி உட்கார சொல்லுவாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா சில சன்னியாசிகள் பெண்களையே பார்க்கவே மாட்டாங்களாம், கீழே குனிஞ்சிக்கிட்டே பேசுவாங்களாம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து அந்த விபச்சாரியை பார்க்காம தரையே பார்த்ததுக்கு அது ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ஸோ குழந்தைகளாகி நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணணும் காமத்தை வெல்வதற்கு, கண்ணை உங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. ஏன்னா உலக ராஜ்ய பதவி அடையிறதுன்றது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ராஜ்ய பாக்கியத்தை உருவாக்குறதுக்காக கண்ணை உங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க மாட்டிங்களா? அந்த மனிதர்கள் 10,000 12,000 20,000 அல்லது சில லட்சம் கோடி அப்படின்னு சேர்த்து வைக்கிறாங்க. இருந்தாலும் பிறகு எல்லாமே அழிஞ்சு தான் போகுது, இல்லை இறக்கும்போது எடுத்துகிட்டு போயிட முடியாது. ஆனால் உங்களுக்கு அழிவற்ற ஆஸ்தி உங்கள் கூடவே ஜென்ம ஜென்மமாக வரப்போகுது, ஜஸ்ட்டு இந்த காமத்தை வெல்றதுனால. இப்போ எவ்வளோ கவனம் கொடுக்கணும். எல்லா பிராப்தியும் கிடைச்சிடுது, அதை அனுபவிக்கிறதுக்கான ஆரோக்கியமான உடலும் கிடைக்கிது. ஸோ எந்த பொருளுக்காகவும் கஷ்டப்பட வேண்டிய நிலையே இருக்காது.
ஸோ நிறைய கிராமங்களில் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்னு போய் குடிக்கிற தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. குடிக்கிற தண்ணிக்கு அவ்வளோ தூரம் நடப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் அங்கே இருக்காது. ஸோ சிட்டியில் அந்த பிரச்சனை இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு இருக்குல்ல, இல்லையா? வாடகை எங்கேயோ இருக்கும். மொத்தத்தில் எல்லா இடத்துலையுமே பிரச்சனை தான். நிறைய சிட்டியிலே தண்ணி தட்டுப்பாடு இருந்துச்சு இல்லையா? ஹைதராபாத்தில் இருந்துச்சு, சென்னையில் இருந்தது, நிறைய ஊரில் இருந்தது. இப்போ கூட திடீர்னு வரும். கலியுக இறுதிக்கும் சத்தியுகத்தின் ஆரம்பத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குன்றார். ரெண்டுத்துக்கும் நடுவில் நாம் இருக்கிறோம். அப்போ இவ்வளோ கஷ்டமுள்ள நரகத்தை ஏன் திரும்பி பார்க்குறீங்க? அப்படி திரும்பி பார்க்க வைக்கிற முதல் விஷயம் காமம். அதனால்தான் கண்களை முழு கட்டுப்பாட்டில் வைங்க, குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரின்னு பாபா சொல்கிறார். இங்கே எதுவுமே கிடையாது, ஏன் இங்கே பார்க்குறீங்க? சொர்க்கத்தை பாருங்கள், அந்த அழகான உலகத்தை பாருங்கன்ற. அதுக்கு பாபா நினைவில் இருந்து நான் அங்கே போகிறேன். இதே சபரிமலைக்கு போகிறதுக்கு உணவு கட்டுப்பாடு, பிரம்மச்சரிய விரதமும் இருக்கிறாங்க. இங்கே ஒரிஜினல் சொர்க்கத்துக்கு போகிறீங்க. அவங்களே அவ்வளோ கடுமையான பிரம்மச்சரிய விரதம் இருப்பாங்க. அவங்க மனைவியை கூட பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? குனிஞ்சிட்டே பேசுவாங்க. ஸோ இது உங்களுடைய புருஷோத்தம சங்கமயுகம். சத்தியுகத்துக்கு போகிறதுக்கு புருஷார்த்தம் செய்கிற யுகம், உத்தம புருஷன் ஆகிறதுக்கான யுகம். ஸோ அதனால் புருஷோத்தம் அப்படின்ற வார்த்தையை கண்டிப்பாக எழுதணுன்றார். வெறும் சங்கமயுகம்னா புரியாது. புருஷோத்தம சங்கமயுகம், மனிதன்லேருந்து தேவதை ஆக்கிறதுக்கு கடவுளுக்கு அதிக நேரம் எடுக்காதுன்னு சீக்கியர்கள் கிரந்தத்தில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பிராமணராகி இருக்கிறீங்க. ஆனால் மனிதர்கள் பாருங்கள், முற்றிலும் காரிருளில் இருக்கிறாங்க. சொர்க்கத்தையே பார்க்க முடியாதுன்ற நிலையில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லையா? சொர்க்கத்துக்கே வரமாட்டாங்க. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, உங்கள் தர்மம் தான் மிகவும் சுகம் கொடுக்கக்கூடியது. ஆனால் மனிதர்களுக்கு பாவம் எதுவுமே தெரியாது. சொர்க்கம்னா என்னன்னே பாரதவாசிகள் மறந்துட்டாங்க. கிறிஸ்தவர்கள் கூட சொல்கிறாங்க சொர்க்கம் இருந்துச்சுன்ட்டு. ஆனால் எந்த பாரதம் சொர்க்கமாக இருந்துச்சோ அந்த பாரதவாசிகளுக்கே தெரியல. இந்த லக்ஷ்மி நாராயணனை பகவான் பகவதின்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக கடவுள் தானே இந்த மாதிரி பகவான் பகவதியாக ஆக்குவார். ஸோ அப்படி நம்மளை ஆக்கிறதுக்கு கடவுளே வந்திருக்கிறார். அப்போ அதற்கேற்ப நம்ம முயற்சி பண்ணணும்ல ரொம்ப. ஆனால் தினமும் உங்களுடைய கணக்கை பாருங்கள், செக் பண்ணுங்கள், எந்த கர்மேந்திரியம் நம்மளை ஏமாத்துது அப்படின்னு செக் பண்ணணும். வாய் கூட அதிகமாக ஏமாத்துதுன்றார். ஸோ இதுக்கு முன்னாடி கச்சேரி நடந்துச்சு, அதாவது கர்மேந்திரியங்களுடைய தர்பார். எல்லாருமே அவங்கவுங்க பண்ண தப்பை சொல்லுவாங்க. நான் இந்த பொருளை மறைச்சி சாப்பிட்டுட்டேன் அப்படின்லாம். ஸோ நல்ல நல்ல பெரிய வீட்டில் இருந்த பெண் குழந்தைங்க சொல்லிடுறாங்க, இப்படி இப்படி மாயா போராடுது அப்படின்ட்டு. ஸோ பாபா சொல்கிறார், மறைச்சி சாப்பிட்றது கூட திருடுறது தான். சிவபாபாவுடைய யஜ்யத்தில் திருடுறது ரொம்ப கெட்ட பழக்கம் இல்லையா? அப்போ சிவன் சொத்துக்களை நாசன்றது இங்கே நமக்காக சொல்லப்பட்ட விஷயம். அது அப்படியே பக்தியில் தொடருது. ஸோ 1 பைசா திருடினாலும் 1,00,000 திருடினதுக்கு சமம்ன்றார் இந்த யஜ்யத்தில். ஸோ மாயா ஒரேடியாக மூக்கை பிடிச்சிடுது. அதனால் இந்த பழக்கம் ரொம்பவுமே கெட்ட பழக்கம்ன்றார். கெட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா நாம் என்னவா ஆவோம்?
சொர்க்கத்துக்கு போகிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அதில் பதவியும் இருக்குது இல்லையா? ராஜாவும் பிரஜையும் ஒன்றா என்ன? ராஜா எவ்வளோ உயரத்தில் இருக்கார், பிரஜை எங்கே இருக்கிறாங்க? ஸோ அதனால் கெட்ட பழக்கமே இல்லைனா தான் ராஜா ஆக முடியும். கெட்ட பழக்கம் இருந்தால் பிரஜையாகவும் பிரஜையிலும் கீழான பிரஜையாக ஆகிடுவீங்க. ஸோ ராஜாவுக்கும் பிரஜைக்கும் எவ்வளோ வித்தியாசம்? அதை நிர்ணயிக்கிறது எது? கர்மேந்திரியங்கள் அதான் நிர்ணயிக்குது. அதாவது கர்மேந்திரியங்களின் மீது உங்களுக்கு எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பவர் இருக்குது அதுதான் நிர்ணயிக்குது. ஏன்னா கர்மேந்திரியங்கள் அதிகம் ஏமாற்றம் கொடுக்கக்கூடியது. இல்லை, மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி தான். பசுபதீஸ்வரர் இல்லையா, ஆத்மாவை பசுன்றாங்க. ஸோ உடலை பசுவாகவும் ஆத்மாவை அந்த குறிப்பாக மாட்டு வண்டியை ஓட்டும் பொழுது இங்கே போகாமல் அங்கே போகாமல் அந்த மாட்டு ஓட்டுறவர் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். இல்லை குதிரை வண்டின்னு சொல்லலாம். மாடு கூட கொஞ்சம் கரெக்டாக போயிடும், குதிரை தான் அது இஷ்டத்துக்கு போகணுவாங்க. அதனால தான் கடிவாளம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கணும். ஸோ கர்மேந்திரியங்களை ரொம்ப கவனமாக முழு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். அப்போ தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ பாபாவுடைய கட்டளைப்படி முழுசாக நடந்தால் தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். அதுக்கு பாபா வழி சொல்கிறார். ஆனால் மாயா கண்டிப்பாக இடையில் புகுந்து தடையை ஏற்படுத்தத்தான் செய்யும், கடைசி வரைக்கும் வரதான் செய்யும். ஆனால் நீங்கள் ஏமாறக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா கடைசியில் ரொம்ப பச்சாதாபப்படுவீங்க. ஸோ ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அதுக்கு காட்சியும் கிடைக்கும், இந்த தப்பு பண்ணிங்க அதனால தான் ஃபெயில் ஆகிருக்கிறீங்கன்ட்டு. அப்போ துடிப்போம். நாம் நரன்லேருந்து நாராயணன் ஆவோம்னு சொல்கிறோம். அது சொன்னால் போதுமா? உங்களை நீங்களே கேளுங்க. கர்மேந்திரங்களை ஏதாவது ஏமாத்துதா அப்படின்னு உங்களுடைய கணக்கை வெளிப்படுத்துங்க. ஸோ ஆனால் நிறைய பேருக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு நடைமுறைப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் பாபா சொல்கிறாரு, இதை நடைமுறைப்படுத்தினா தான் உங்களுக்கு அதிக முன்னேற்றம் ஏற்படும். இல்லையா? அந்த சார்ட்டு எழுதி அதை கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சார்ட்டு போடுங்க. இப்போ ஸ்கூல்லலாம் அந்த டைம் டேபிள் டீச்சர்ஸை போகும்போது இந்த கிளாஸ்க்கு போனேன்ட்டு எழுதிட்டு போவாங்கள்ல, அது மாதிரி இருக்கணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கர்மேந்திரியம் ஏதாவது ஏமாத்திச்சா, பாபா நினைவில் தான் இருந்தேன்னா, என் மனநிலை எப்படி இருந்துச்சு எழுதுங்க. முழு நாளுடைய கணக்கும் வெளிப்படுத்தணும். இந்த கண்கள் ரொம்ப ரொம்ப ஏமாத்துது. ஸோ யாரையாவது பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு எண்ணம் வருது. பிறகு பேச ஆரம்பிக்கிறீங்க. பிறகு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுது. இதை சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். இதை பற்றிய சிந்தனையே ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ ஆரம்பத்திலே இதை கட் பண்ணணும். இதில் ரொம்ப முயற்சி இருக்குது, முயற்சி தேவைன்னு குழந்தைங்களும் புரிஞ்சுக்கிறோம். கர்மேந்திரங்கள் ரொம்ப ஏமாத்துது இல்லையா? அப்போ அந்த ஆத்ம ஜோதி மட்டும்தான் தெரியணும், உடம்பே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு பக்காவாகணும். அப்போ தான் தனிப்பட்ட ஈர்ப்போ வெறுப்போ இருக்காது. அந்தந்த ஆத்மா அந்தந்த நடிப்பை பண்ணுதுன்னு இருப்போம். ஸோ அதை வீட்டில் இருந்தே அந்த பயிற்சி பண்ணணும். வீட்டில் இருக்கிறவங்களே ஆத்மாவை பார்த்தா தான் மற்றவர்களை பார்க்கும்போது ஆத்ம பயிற்சியே வரும். வீட்டில் இருக்கிறவங்கள அப்படி அந்த பயிற்சி இல்லாமல் பார்க்குறீங்கன்னா இங்கே பற்று வரும், வெளியில் அது காமமாக வரும். எல்லாத்துக்கும் காரணம் கண். ராவண ராஜ்யம் இல்லையா இது? அதனால தான் கர்மேந்திரம் ரொம்ப ஏமாத்துது. பாபா சொல்கிறாரு, சொர்க்கத்தில் கவலைப்படுறதுக்கான எந்த விஷயமும் இருக்காது. ஏன்னா அங்கே ராவண ராஜ்யமே இருக்காது. அதனால் கவலைப்படுறதுக்கான விஷயமே இருக்காது. ஒருவேளை சொர்க்கத்துலேயும் கவலை இருந்துச்சுன்னா
பிறகு நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? அதை நம்ம மற்றவங்களுக்கும் கேட்கலாம். ஸோ குழந்தைங்க ரொம்ப ரொம்ப உயர்ந்த பதவி அடையிறதுக்காக பகவான்கிட்ட படிக்கிறீங்க. ஆனால் மாயா என்ன பண்ணிடுது? உங்கள் பேரை கெட வச்சிடுது, பாவம் செய்ய வச்சு. பாபா சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு அபகாரம் தான் செஞ்சீங்க, ஆனால் நான் உங்களுக்கு உபகாரம் செய்கிறேன். இல்லை, அபகாரம்னா கெடுதல். கடவுள் எங்கும் நிறைந்தவர், தூணிலும் துரும்பிலும் இருக்கார், இன்னும் எங்கெங்கேயோ இருக்கிறாருலாம் சொல்லி அவர் அசிங்கப்படுத்தணும். ஆனால் பாபா என்னை எப்படி அப்படி சொல்லலான்னு சண்டை போடாமல் நமக்கு உதவி பண்ணுறார். அதான் உபகாரம் பண்ணுறது. குழந்தைகளே, தீய பார்வை இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. ஸோ மிகப்பெரிய குறிக்கோளை அடைய வேண்டிய இருக்குது. அதனால தான் பாபா சார் உங்களோட கணக்கை செக் பண்ணுங்க. எந்த ஒரு பாவமும் செய்யலை தானே. இப்போ அழகான பொண்ணு எதிர வந்து நிற்க தேவையில்லை. இல்லை சோஷியல் மீடியா அதுலேயே ஒரு மயங்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ எந்த ஒரு பாவமும் செய்யலை தானே. யாருக்கும் ஏமாற்றம் கொடுக்கலை தானே. இல்லை, நீங்களும் ஏமாறக்கூடாது, மற்றவர்களையும் ஏமாற்றம் அடைய வைக்கக்கூடாது. ரொம்ப அழகாக மேக்கப் போட்டுட்டு அப்படி இப்படின்னு வந்தால் மற்றவங்க மயங்குறாங்கல்ல, அதுவுமே பாவம்தான். ஸோ அதனால தான் முஸ்லீம்கள் வந்து அந்த புர்கா போடுறது, தாடி வளர்க்குறது எல்லாமே இப்போ அது ஃபேஷன் ஆகிடுச்சு, தாடி வளர்க்குறது. இப்போ விகர்மங்களை வென்றாகணும், அழிக்கணும் பாவத்தை. ஆனால் விகர்மங்களை வென்ற அந்த புதிய சகாப்தத்தை பற்றி குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இல்லையா? காமமில்லாத ஒரு உலகம் இருந்துச்சுன்னா யாருக்குமே தெரியாது. விகர்மங்களை வென்று 5000 வருஷம் ஆகுது இதுக்கு முன்னாடி வென்று. ஸோ பிறகு அரை கல்பம் கழித்து பாவம் செய்கிறோம், வாம மார்க்கத்தில் போகிறோம். கீதையில் கூட கர்மம், அகர்மம், விகர்மன்ற வார்த்தை இருக்குது. மாயாவுடைய ராஜ்யத்தில் மனிதர்கள் செய்கிற எல்லா கர்மமும் விகர்மமாக தான் இருக்குது. அதாவது பாவ கர்மமாக தான் இருக்குது. என்ன கர்மம் செஞ்சாலும் இந்த 5 விகாரத்தின் வசப்பட்டு தான் செய்கிறாங்க. ஒன்று காமம், இல்லை கோபம், இல்லை பற்று, இல்லை பேராசை, இல்லை அகங்காரம். இல்லையா? சத்தியுகத்தில் விகாரமே இருக்காது. ஸோ அதனால் அங்கே எந்த பாவமும் நடக்காது. ஏன்னா உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் இப்போ கிடைக்கிது. ஸோ அந்த 3வது கண் மூலமாக இப்போ பார்க்குறதுடைய பலன் இயல்பாகவே அங்கே எந்த பாவமும் அடுத்த அரை கல்பத்துக்கு பண்ண மாட்டோம். ஸோ இப்போ தான் நம்ம 3வது கண் கொண்ட திரிநேத்திரியாக, திரிநேத்திரினா 3வது கண்ணை கொண்டவர், திரிநேத்திரியாக ஆகியிருக்கிறீங்க. ஸோ நம்மளை திரிநேத்திரியாகவும் திரிகாலதர்சி, அதாவது முக்காலத்தை உணர்ந்தவராகவும் ஆக்குறது ஒரு சிவபாபா. ஸோ இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் நாம் ஆஸ்திகராக ஆகியிருக்கிறோம். அதனால தான் நம்ம திரிகாலதர்சியாகவும் முக்காலத்தை உணர்ந்தவராகவும் ஆகியிருக்கிறோம். இப்போ நம்முடைய புத்தியில் முழு நாடகத்துடைய ரகசியமும் இருக்குது. மூலவதனம், சூக்ஷ்மவதனம், ஸ்தூலவதனம், பிறகு 84 பிறவியுடைய சக்கரம், பிறகு எப்படி மற்ற தர்மங்கள் விருத்தி அடையுது, இந்த எல்லா ரகசியமும் இப்போ நம்ம புத்தியில் இருக்குது. ஆனால் மற்ற தர்மங்கள் வந்து சத்கதி அடையிறது கிடையாது. அந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர்களை குருன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் ஒரு சிவபாபா மட்டும்தான். இப்போ தான் எல்லாருக்கும் சத்கதி கிடைக்க போகுது. மற்றபடி தர்மத்தை ஸ்தாபனை செய்தவர்கள் தர்மஸ்தாபகர்கள், அவ்வளவுதான். குருமார்கள் கிடையாது. தர்மஸ்தாபகர்கள் தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்கு கருவியாக இருக்கிறாங்க. மற்றபடி அவங்க ஒன்றும் சத்கதி கொடுக்கறது கிடையாது. அவங்கள நினைக்கிறதுனால
எந்த நன்மையும் கிடையாது, யாருக்கும் சத்கதி ஏற்படாது, பாவமும் அழியாது. ஸோ அது எல்லாமே பக்தி மார்க்கம். ஸோ பாபாவை தவிர யாரை நினைவு செஞ்சாலும் பாவம் அழியாது. ஸோ அப்படி இருக்கும்போது தர்மஸ்தாபகரை நினைவு செஞ்சால் மட்டும் எப்படி பாவம் அழியும், எப்படி சத்கதி கிடைக்கும்? ஸோ அதெல்லாம் பக்தி மார்க்கம். மாயாவோ ரொம்ப கொடியது. ஸோ நம்முடைய யுத்தம் மாயையோடு தான். ஸோ அதனால்தான் உங்களை சிவசக்தி பாண்டவ சேனை மிலிட்டரி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்முடைய எதிரியாகிய மாயையோடு யுத்தம் நடக்குது. ஸோ மாயை வென்று தான் சொர்க்கத்துக்கு போகணும், அதுதான் வழி. அப்படிங்கிற அந்த வழியை காட்டக்கூடிய வழிகாட்டிகள் நீங்கள் எல்லோருமே, பாபா மட்டும் கிடையாது. அதனால தான் உங்களை பாண்டவர்கள், பண்டாக்கள் அப்படின்னு சொல்கிறோம். பண்டானா வழிகாட்டிகள்னு அர்த்தம். ஸோ சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் வழி சொல்கிறோம். ஸோ நீங்கள் வழிகாட்டிகளாக இருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க பாபாவை நினைவு செஞ்சீங்கன்னா பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும், விநாசமாயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நினைவு செஞ்சு பாவத்தை அழிச்சிட்டே நீங்கள் பாவமும் செஞ்சீங்கன்னா 100 மடங்கு பாவமாயிடும். இல்லை, ஒரு பாவம் 100 மடங்கு ஆகிடும்ன்ற, இப்போ 100 மடங்கு தண்டனையும் கிடைக்கும். ஸோ அதனால் எவ்வளவு முடியுமோ எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யாமல் இருக்கணும். குறிப்பாக கர்மேந்திரியங்கள் ரொம்ப ஏமாத்துது. ஸோ முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். பாப்தாதா ஒவ்வொருத்தருடைய நடத்தை மூலமாக புரிஞ்சுக்குவார் குழந்தைங்க பாவம் செய்கிறாங்களா இல்லைன்ட்டு. குழந்தைங்களுக்கு மாயாவுடைய புயல்கள் வருது. எதனால் வருது? தன்னை ஆண் அல்லது பெண் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால தான் புயல் வருது. சூப்பரான பாயிண்ட் இல்லையா? ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டால் எப்படி புயல் வரும்? ஸோ அதனால தான் இந்த கண்கள் மேலே எவ்வளவு கட்டுப்பாடு வைக்கணும்னு யோசிச்சு பாருங்க. நாம் சிவபாபாவுடைய குழந்தைகள் இல்லை, எப்படி என்ன ஆனாலும் கோபப்படவே மாட்டேன்ற மாதிரி என்ன ஆனாலும் உடலின் பக்கம் என் பார்வை போகாது, ஆத்மாவின் பக்கம்தான் போகும் அப்படின்ற சமானத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த பயிற்சி பழக்கமாகும். ஏன்னா நம்ம சிவபாபாவுடைய குழந்தைங்க. சிவபாபா கிட்ட உறுதிமொழி கொடுத்துருக்குறோம், யாரையும் இச்சையாக பார்க்க மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்து அதற்கு அடையாளமாக ராக்கி கூட கட்டுறாங்க. இருந்தாலும் மாயா ஏமாத்திடுது. ஸோ மாயாக்கிட்ட ஒன்ஸ் ஏமாந்துட்டிங்கன்னா அப்புறம் அதுக்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது. எப்போ கர்மேந்திரியங்கள் முழுக்க முழுக்க உங்கள் வசம் ஆகுதோ அப்போ தான் கர்மாதித்த நிலை ஏற்பட முடியும். இல்லை, மாயக்கிட்ட ஒன்ஸ் விழுந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அது பாவம் செய்ய தூண்டும். பைபிள்லே இது இருக்கும். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சொல்கிறது ஈஸி, ஓகே பாபான்ட்டு, அல்லது நான் லக்ஷ்மி நாராயணன் ஆயிடுவோம் பாபான்னு. ஆனால் அதுக்கு முயற்சி பண்ணணும், புத்திசாலித்தனம் வேணும். இல்லை, ஒரு செகண்டு பார்க்கறதுனால நாராயணன் பதவியை இழக்கிறேன்னா நான் எவ்வளோ பெரிய முட்டாள், அதை யோசிக்கணும். அதுக்கு தான் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். அல்பகால சுகத்தில் மயங்காதீங்கன்றார். ஸோ பாபாவுடைய கட்டளையை நடைமுறைப்படுத்தணும். பாபா பாபான்னு சொல்லிக்கிட்டே இருங்க, எல்லாமே மறந்து போகணும். பாபா பாபான்னு நீங்கள் சொல்லக்கூட தேவையில்லைன்றது வேறு அர்த்தத்தில் சொல்கிறார் இல்லையா? அதாவது பக்தி மார்க்கம் கிடையாது, ராம் ராம்னு சொல்லிட்டு இருக்குன்ட்டு. ஆனால் மனசுக்குள்ளே பாபா பாபான்னு சொல்கிறது உங்களுக்கு ஞாபகப்படுத்துறீங்க. அவங்களுக்கு புரியாது, ஏன் ராம் சொல்கிறேன்னு தெரியாது. இங்கே பாபான்னு சொல்கிறது நான் அவரோட குழந்தை, அவரை மாதிரியே இருப்பேன், அவரை தவிர எதுவுமே நான் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஏன்னா பாபா கிட்டே இருந்து தான் நான் முழு ஆஸ்தியை அடைய போகிறேன். அதுக்காக பாபா பாபான்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். முழு ஆஸ்தி அடையாமல் பாபா நான் விட மாட்டேன். அப்படி மார்கண்டேயன் மாதிரி இருக பிடிச்சிக்கணும் புத்தியினால். ஏன்னா இந்த மாதிரி ஆசிரியர் இனி ஒருபோதும் கிடைக்க போகிறது கிடையாது முழு கல்பத்திலையும்.
ஏன்னா பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை தேவதைகள் கூட சொல்லிக் கொடுக்க முடியாது, அவங்களுக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது பின்னாடி வரக்கூடிய மற்ற தர்மத்தினர் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, நான் எதை சொன்னாலும் சிவபாபா தான் சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரம்மா தாதா சொல்கிறாருன்னு புரிஞ்சிக்காதீங்க. இவர் என்னுடைய ரதம், அந்த உடம்பு மூலமாக பேசுகிறது ஃபுல்லாக சிவபாபானே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறார். அப்போ பிரம்மா பாபா என்ன புரிஞ்சுக்குவார்? அப்போ சிவபாபா சொல்கிறதைத்தான் நம்ம பேசணும் அப்படின்னு அவரும் புரிஞ்சுக்குவார். இன்டைரக்டாக அவருக்கும் சேர்த்து தான் இது எச்சரிக்கை. ஸோ அதேமாதிரி நம்ம வாயிலிருந்து வர்றது எல்லாமே மற்றவர்களுக்கு சிவனுடைய வாக்கியமாகவே இருக்கணும்னு நம்மளும் புரிஞ்சுக்கணும். இந்த பிரம்மா பாபா என்ன பண்ணுறாரு? அவர் உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறாரா? நான் தான் குழந்தைங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு சிவபாபா சொல்கிறார். இந்த ரதம் ஒன்றும் கொடுக்கறது கிடையாது. இவர் முற்றிலும் அனைத்தையும் இழந்தவர். இருந்த கொஞ்ச நெஞ்சத்தையும் பாபாட்ட கொடுத்துட்டார். இப்போ இவருக்கு எதுவுமே கிடையாது. உங்களை மாதிரியே இவரும் பாபா கிட்ட இருந்து தான் இப்போ ஆஸ்தி அடையிறார். அதனால் எப்படி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த பிரம்மா பாபாவும் முயற்சி பண்ணுறார். நீங்கள் எப்படி சிவபாபாவுக்கு மாணவராக இருக்கிறீங்களோ அதே மாதிரி இவரும் மாணவ வாழ்க்கையில் தான் இருக்கிறார். இந்த ரதத்தை நான் இப்போ கடனாக எடுத்திருக்கிறேன், பிரம்மா பாபா உடலை. அது இப்போ தமோ பிரதான நிலையில் இருக்குது. நீங்கள் பூஜைக்குரிய தேவதை ஆகிறதுக்காக, மனிதன்லேருந்து தேவதை ஆகிறதுக்காக இதை படிக்கிறீங்க. ஆனால் யாருக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ அவங்க என்ன சொல்கிறாங்க? எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லைப்பா, சிவபாபா எப்படி வந்து படிப்பு சொல்லி கொடுக்க முடியும், என்னால் இதை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ எப்படி அவங்க பாபா நினைப்பாங்க? பாபாவை நினைக்கலன்னா எப்படி பாவம் அழியும்? அப்போ செஞ்ச பாவம் அவங்கள இந்த ஞானத்தை எடுக்க விட மாட்டேங்குது. முழுமையான தண்டனை அடைய வேண்டியதாக போயிடும். அந்த தண்டனையிலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் பாபா ஞானம் கொடுக்குறாரு. ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது, அதுவும் ஒரு காரணம். ஏன்னா ராஜ்யத்தில் எல்லாரும் ராஜாவாக இருக்க மாட்டாங்க இல்லையா? ராஜா ஒருத்தர் தான் இருப்பார், பிரஜைகள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ ராஜாக்களுக்கு எவ்வளவு தாசிகள் இருப்பாங்க தெரியுமா? ஏன்னா பிரம்மா பாபா இந்த கலியுகத்தை ராஜாக்களுடைய தொடர்பில் இருந்திருக்கிறார். தாசிகளை சீதனமாக கொடுப்பாங்களாம். கல்யாணம் பண்ணும்போது பொண்ணுக்கு வரதட்சணையாக தங்கம் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி வேலைக்காரிகளையும் கொடுப்பாங்க. அது பைபிளில் கூட இருக்குது. ஸோ இந்த கலியுகத்திலேயே இவ்வளவு தாசிகள் இருக்கிறாங்கன்னா சத்தியுகத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி தாசி ஆகிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். இப்போ பாபா சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி ராஜா ஆகணும். ஏன்னா இங்கே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு குழந்தையும் என்ன பண்ணுறாங்கன்னு பாபாவுக்கு தெரியும். ஏன்னா எல்லாருடைய கணக்கும் பாபா கிட்ட இருக்குது. அதிலிருந்து பாபா சொல்ல முடியும், இந்த நேரம் இந்த குழந்தை இறந்து போனால் என்ன பதவி அடையும்னு. ஸோ கடைசி நேரத்தில் எல்லோரும் வரிசைக்கிரமமாக கர்மாதித்த நிலையை அடைவாங்க. ஸோ அதனால் இது வருமானம் இல்லை. இங்கே ஒரு அழகான பொண்ணு பார்க்குறீங்க, மயங்குறீங்க. பார்க்கல, ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்வாங்க. மிஸ் பண்ணல ராஜா, உனக்கு வருமானம் வந்து இருக்குது. அதை பார்க்காததுனால, பார்த்ததுனால வருமானத்தை மிஸ் பண்ணிட்டேன். அதை புரிஞ்சுக்கணும். பாருங்கள், கலியுகத்தில் சம்பாதிக்கிறதுல, வருமானம் சேர்க்கறதுல மனிதர்கள் எவ்வளோ பிஸியாக இருக்கிறாங்க. ஒரு கை சாப்பிட்டுட்டு இருக்கும், இன்னொரு கை ஃபோன் பேசிகிட்டு இருக்கும். அவ்வளோ பிஸியாக இருக்கிற மனிதர்கள் இந்த ஞானத்தை எடுக்க மாட்டாங்க, புரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் இங்கே ஏழைகளும் சாதாரணமானவர்களும் தான் வராங்க. ஆனால் அவர்களை விட மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் நீங்கள் தான் இல்லையா? இந்த வருமானத்தில் அவ்வளோ பிஸியாக இருக்கணும். இது சாதாரண வியாபாரம் கிடையாது. 5000 வருஷத்துக்கு சேர்த்துக்கிறீங்க.
பணக்காரர்கள் எங்களுக்கு எங்கேப்பா நேரம் இருக்குதுன்னு கேட்பாங்க. பாபா சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றும் பண்ண தேவை, பாபாவை நினச்சாலே போதும் உங்கள் பாவம் அழிஞ்சிடும்ன்ட்டு. அதுக்கே நேரம் இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவங்க அந்த பிஸ்னஸோடைய போதையில் இருப்பாங்க. அதனால தான் பாபா இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களுக்கு அடிக்கடி புரிய வைக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் இந்த செய்தியை கொடுக்கணும். சிவபாபா வந்திருக்கிறாருன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நாளைக்கு யாருமே கேட்டுடக்கூடாது. நாள் முழுவதும் பாபா பாபான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. சார், நிறைய பெண் குழந்தைங்க அதிகமாக பாபாவை நினைவு செய்கிறாங்க. சிவபாபான்னு சொல்லும் பொழுது நிறைய குழந்தைங்களுக்கு அன்பில் கண்ணீர் வந்துடுதுன்றார். எப்படா சிவபாபாவை போய் சந்திப்போம் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் சிவபாபான்னு சொல்லும்போதே அவங்க கண்ணில் தண்ணி வந்துடுது. அவங்க சிவபாபா பார்த்ததே இல்லை, இருந்தாலும் அப்படி துடிக்கிறாங்க, உருகி உருகி நினைக்கிறாங்க. ஆனால் பார்த்துட்டவங்க அந்த அளவுக்கு பாபாவுக்கான மரியாதை கொடுக்க மாட்டுறாங்க. பார்க்காதவங்க ஏங்குறாங்க, ஆனால் பார்த்தவங்களுக்கு அந்த அருமை தெரியல, நம்ம யாரை பார்த்துட்டு இருக்கிறோன்ட்டு. ஒரு கோயிலில் ஸ்ரீரங்கம், திருப்பதி, இங்கெல்லாம் அந்த ஒரு செகண்டு தரிசனம் பார்த்ததுக்கும் அப்படியே ஒரு மெய்சிலிர்ப்பு ஆகும். இங்கே ஒரிஜினல் கடவுள் அது அங்கே வெறும் ஜடச்சிலை, அதுவும் தேவதையுடைய ஜடச்சிலை தான். அந்த தேவதையை உருவாக்குனவர் உயிரோட்டமாக வந்திருக்கிறாருன்னா எப்படி இருக்கணும்? ஸோ அவங்க பாபாவை பார்க்க முடியாமல் தூரத்தில் இருந்துக்கிட்டே கண்ணீர் வடித்தபடி இருக்கிறாங்க. எவ்வளோ அதிசயம் இல்லையா? பார்த்தவங்களுக்கு அருமை தெரியல, அருமை தெரிஞ்சவங்களுக்கு பார்க்க முடியல. ஸோ பிரம்மா பாபாவுடைய சாட்சாத்காரம் கூட நிறைய பேருக்கு கிடைக்கிது. இன்னும் போக போக நிறைய பேருக்கு சாட்சாத்காரம் கிடைக்கும். மனிதர்கள் இறக்கும் பொழுது மற்றவங்களாம் சொல்லுவாங்க, யாராவது இறக்குறாங்கன்னா பகவானை நினைங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பாபா சொல்கிறார், நீங்களும் பாபாவை நினைவு செய்யுங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ இறந்துட்ட மாதிரி தான் மர்ஜீவா வாழ்க்கை. எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு எதிர்காலம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் 21 ஜென்மத்துக்கு. பாபா சொல்கிற, குழந்தைகளே, புருஷார்த்தத்தில் மேக்கப் செஞ்சுக்கிட்டே இருங்க. ரெண்டு அர்த்தம் வரும். மேக்கப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுன்றது அலங்காரம் படுத்திக்கிறது இல்லையா? ஞானத்தினாலையும் யோகத்தினாலையும் குணத்தினாலையும் அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் முயற்சியே இல்லையா? இன்னொன்று மேக்கப்னால் குறைவாக இருக்கிறத நிறைவாக்கிறது. எதுலெல்லாம் குறை இருக்குதோ அதை மேக்கப் பண்ணிவிடுங்க, நிறைவாக்கிடுங்க. ஸோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறைவாக இருக்கிறத நிறைவாக்குங்க, மேக்கப் பண்ணுங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய வருமானம், எதுவுமே குறை இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு சிலர் எவ்வளவு தான் புரிய வச்சாலும் அவங்க புத்தியில் பதிய மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு நீங்களே நன்மை பண்ணிக்கணும். அது எப்படி நமக்கு நாமளே நன்மை செய்கிறது? பாபாவுடைய ஸ்ரீமத் படி மட்டும் நடக்கணும், அதில் தான் நன்மை இருக்குது. ஸோ உங்களை பாபா ஆத்மாக்களுக்குள்ள உத்தமமானவர்களாக மாற்றுறார். அதுக்கான ஸ்ரீமத்தை கொடுக்குறார். இப்போ உத்தமமானவர்களாக ஆகும்பொழுது தான் எல்லாத்தையுமே அடையிறோம். அதுதானே நம்மளுடைய லட்சியம் மற்றும் குறிக்கோள். பாபா சேவைக்காக எவ்வளவு யுக்திகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எல்லோருக்கும் செய்தி கொடுக்கணும். ஸோ இவங்க உண்மையைத்தானே சொல்கிறாங்க அப்படின்னு மற்றவங்களும் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வாய் மூலமாக மட்டும் சேவை செஞ்சால் பத்தாது, இல்லை உங்கள் கர்மேந்திரியங்களே பாபா வெளிப்படுத்தணும். உங்களுடைய நெத்தி, உங்களுடைய கண், உங்களுடைய முகம், மலர்ந்த முகம் வெளிப்படுத்தணும்.
ஸோ அப்போ தான் தூங்கிட்டு இருக்கிற ஆத்மா ஏந்திரிச்சு ஆமாம் இதுதான் கரெக்டு அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்போ நடக்க போகிற மிகப்பெரிய யுத்தத்தின் மூலமாகத்தான் உலகத்தில் சுகம் சாந்தி ஏற்பட போகுது, குறிப்பாக பாரதத்தில். ஸோ இந்த மாதிரிலாம் நோட்டீஸ் எல்லா மொழியிலும் பிரிண்ட் பண்ணி எல்லோருக்கும் கொடுக்கணும். அல்லது பாபா சொன்ன மாதிரி ஹெலிகாப்டரில் இருந்தெல்லாம் போடலாம். பாரதம் எவ்வளோ பெருசு. ஸோ இந்த செய்தியை ஒவ்வொருத்தருக்கும் தெரியப்படுத்தணும். எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு யாருமே சொல்லிடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி தெரியலன்னு யாராவது சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க, எங்க ஏரோப்ளேன்லேருந்து நோட்டீஸை போட்டுமே பார்க்கலையா, நியூஸ் பேப்பரில் வெளியிட்டுமே, நீங்கள் தூக்கத்துலேருந்து ஏந்திரிக்கலையா. ஸோ இதுவும் கும்பகர்ணன் தூங்கிட்டு இருந்தால் அவனை எழுப்புறதுக்காக என்னென்னமோ பண்ணாங்கன்னு காட்டப்பட்டு இருக்குது இல்லையா. நல்லது. ஸோ அற்புதமான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அவரால் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளாகிய நம்முடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உங்ககிட்ட என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்குதோ அதை வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். உங்களுடைய உண்மையிலும் உண்மையான தினசரி சார்ட் எழுதி பாபா கிட்ட ஒப்படைக்கணும். இல்லை அதன் மூலமாக தான் நம்ம கெட்ட பழக்கங்களை நீக்குவோம். சார்ட் எழுதுறது தானே தெரியும் முன்னேறி இருக்கிறோமா இல்லையான்ட்டு. பாபாவுடைய பேரை கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு கர்மமும் செய்யக்கூடாது. நான் முன்னேறணுங்கிற ஒரே சிந்தனை தான் இருக்கணும். கொஞ்சம் கூட தீய பார்வையே இருக்கக்கூடாது. மெயினாக இன்றைக்கி முரளி ஃபுல்லாக தான் சொன்னார் இல்லையா. வரதானம். ஸ்தூலத்திலும் சூக்ஷ்மத்திலும் பாபா கொடுக்குற ஒவ்வொரு கட்டளையும் கடைபிடிக்கக்கூடிய முழுமையான கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ஸ்தூல கட்டளைகளை பின்பற்றக்கூடிய சக்தி எந்த குழந்தைக்கெல்லாம் இருக்குதோ அது யாருக்கு இருக்கும் அப்படின்னா, யார் சூக்ஷ்ம கட்டளைகளை பின்பற்றுகிறார்களோ அவங்களுக்கு தான் இருக்குன்றார். ஸ்தூல கட்டளை பின்பற்றுறது கூட, அமிர்த வேலையை எழுந்திருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் சூக்ஷ்ம கட்டளை சொல்கிறார் இல்லையா. கர்மேந்திரியங்களை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், பாபா நினைவிலே இருக்கணும். இதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் ஸ்தூல கட்டளைகளை ஃபாலோ பண்ணுற சக்தியும் இருக்குன்றார். ஸோ சூக்ஷ்ம கட்டளை என்ன? சதா பாபா நினைவிலே இருக்கிறது. மனம் சொல் செயலில் தூய்மையாகவே இருக்கிறது. எண்ணத்தில் கூட அழுக்கு இருக்கக்கூடாது, தூய்மையின்மை இருக்கக்கூடாது. ஒருவேளை ஏதாவது எண்ணத்தில் பழைய அழுக்கான சமஸ்காரம் வருது அப்படின்னா அதை சம்பூர்ண வைஷ்ணவம் அல்லது சம்பூர்ண தூய்மைன்னு சொல்ல முடியாது. அதனால் உங்களுடைய ஒரு எண்ணம் கூட பாபாவுடைய கட்டளைக்கு எதிராக இருக்கக்கூடாது. அப்போ தான் முழுமையான கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்னு சொல்ல முடியும். இந்த எண்ணத்தில் கூட அழுக்கு இல்லாமல் இருக்கணும். பாபா சொர்க்கத்துக்கு போக போகிறத பற்றிய சிந்தனை, இதை தவிர வேறு எதுவுமே மைண்டில் இருக்கக்கூடாது. அப்போ தான் கட்டளை மீறாமல் இருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ தான் முழுமையான கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்னு சொல்ல முடியும். குறிப்பாக கலியுகத்தை பற்றி எந்த விஷயமும் புத்திக்குள்ளே வரக்கூடாது. ஸ்லோகன், பாபாவை தெரிஞ்சுக்கிட்டு இதயத்திலிருந்து அப்பான்னு சொல்கிறது இருக்குது பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய விசேஷத்தன்மைன்றார். இல்லை இதய சும்மா பாபான்னு சொல்கிறதுக்கும் அப்பா நிறைய பேர் அப்பான்னு தான் சொல்லுவாங்களே பாபா குழந்தைங்களே.
ஸோ அப்போ தான் அந்த ஒரு இல்லை நம்ம தாய்மொழியில் சொல்லும்போது அதுக்கு தெரியும் அப்பான்ற அந்த உணர்வு. பாபான்றது வந்து சத்ய சாய்பாபா இது மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ இதயத்திலேருந்து அப்பான்னு சொல்கிறது தான் மிகப்பெரிய விசேஷத்தன்மைன்றார். அந்த இடத்துல நான் இருப்பேன்றார். மாயா ஒரு செகண்டில் ஓடி போய்டுன்றார் இதயபூர்வமாக அப்பான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா. அவ்யக்த இஷாரா, சதா ஆடாத அசையாத உறுதியான ஒரே சீரான மனநிலையை அனுபவம் செய்யுங்கள். ஏக்ரஸ் நிலை, அதாவது ஒரே சீரான மனநிலையை உருவாக்கணும் அப்படின்னா கர்மயோகியாக இருக்கணும் இல்லையா? காரியம் செய்யும் பொழுதும் பாபாவுடைய நினைவு இருக்கணும். அப்போ தான் ஒரே சீரான மனநிலை இருக்கும். காரியம் செஞ்சுட்டு நம்ம பாபாவை நினைக்கலான்னு நினச்சிங்கன்னா காரியம் செய்யும்போது உங்கள் மனநிலை டவுன் ஆகிட்டே இருக்கும். அந்த நேரம் ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த பலகீனத்தை ஒரு டச் பண்ணும். அந்த நேரத்தில் தான் கரெக்டாக மாய வரும், உங்களை அடிச்சு தூக்கி கடைசிடும். ஸோ அப்போ மனநிலையும் போயிடும். ஸோ அதனால தான் கர்மயோகியாக இருந்தால் தான் ஒரே சீரான மனநிலையை நாள் முழுவதும் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கர்மயோகிக்கு முன்னாடி யார் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், அந்த கர்மயோகி எப்போவுமே இயல்பாகவே எல்லாத்துலேருந்தும் விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் தான் இருப்பார். ஏன்னா கர்மயோகியாக இருக்கும்போது ஆயுதத்தோடு இருக்கிறோன்னு அர்த்தம், மாயை எதிர்கொள்வதற்கு. ஸோ அதனால் தெரியும் மாயா இப்படி பண்ணுது, அதாவது மாயா வந்திருக்குதுன்ற ஞாபகமே உங்களுக்கு அப்போ தான் தெரியும் யோகத்தில் இருக்கும்போது. அப்படி இல்லைன்னா மனிதர்களை பார்ப்பீங்க, பிரச்சனைகளை பார்ப்பீங்க, போய் சிக்கிக்குவீங்க, அது பின்னாடி போயிடுவீங்க. ஸோ கர்மயோகியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தர் பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா நாடகத்தில் இது இவருடைய நடிப்பு அப்படின்ற அந்த ஞானத்தின் மூலமாக நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சாட்சியாக பார்ப்பேன். இல்லை நாடகத்தில் எல்லாமே நல்லது தானே, கெட்டதாகவே தெரியாது. அதுதான் சொல்கிறார், அது நல்லதுன்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும் விலகி சாட்சியாக பார்க்கும்பொழுது. அவங்க நடிப்பு இதில் ஏதோ நன்மை இருக்குது, பார்ப்போம் விளையாட்டை. இது புராண கதைகளில் சங்கர் மேலே இருந்து பார்வதியோட பார்க்குற மாதிரி காட்டுவாங்க, அல்லது சிவன் பார்க்குற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ பாபாவோடவே புத்தி இருக்கணும். ஒன்று பரந்தாமத்திலேருந்து பாருங்கள், இல்லை சூக்ஷ்மவதனத்துலேருந்து பாருங்கள், இல்லை மதுபனில் இருந்து கூட. நான் மதுபனில் இருக்கிறேன், பாபா முன்னாடி இருக்கிறேன். ஏன்னா பாபா சொல்லுவார், ரொம்ப டெஸ்ட் பேப்பர் வந்துச்சுன்னா மதுபனில் இப்போ இருக்கிற அந்த மனநிலை, அந்த குஷியை ஞாபகப்படுத்துங்கன்னுவார். அப்போ விலகி சாட்சியாக பார்ப்பீங்க. அப்போ ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா பாவம் அவங்க மாறணுன்ற அந்த சுபமான கருணை நிறைந்த பார்வையோட சாட்சியாக பார்த்து எண்ணத்தின் மூலமாக மாற்றுறதுக்கு தேவையான சக்தியை கொடுப்பீங்க. அதுதான் சாட்சியாக பார்த்து மாற்ற முயற்சிப்பார்கள். ஏன்னா வார்த்தையில் சொன்னால் டென்ஷன் ஆகிடுவாங்க இல்லையா? அல்லது அன்பாக சொன்னால் சில சமயம் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் ஒன்று, நீங்கள் சொல்கிறது எந்த விதத்திலும் உங்கள் மனநிலையை கெடுத்துடக்கூடாது. மற்றவர்கள் மனநிலை கெட்டுச்சுன்னா அவங்கவுங்க மனநிலை கெடுக்காமல் விட மாட்டாங்க. ஸோ அப்போ ரொம்ப பார்த்து பேசணும். இதை தான் ஏக்ரஸ் நிலையை உருவாக்குற சாதனம் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ சமீபமாக ஒரு நடிகர் சோஷியல் மீடியாவில் புள்ளி பண்ணுறாங்க அப்படின்ட்டு கத்துனார், அழுதார். அப்போ ஒருத்தர் சொன்னார், எனக்கு இப்போ வீடியோ போடவே பயமாக இருக்குது, எதை சொன்னாலும் புள்ளின்னு நினச்சிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஏன்னா அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கிறாங்க மக்கள் கலியுகத்தில். அப்போ நம்ம விலகி சாட்சியாக எந்த விதத்துலேயும் துக்கம் கொடுக்காமல் இருக்குமா அப்படின்னு பார்த்து தான் நாம் பேசணும். அந்த பார்வையில் கருணை தான் இருக்கணும். ஏன்னா பார்வையை முறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது.
அப்படி இருந்தால் தான் உங்கள் மனநிலை ஒரே சீராக இருக்கும் இல்லையா? மற்றவங்க நீங்கள் பண்ணுறது தப்புனா நீ யோக்கியமானு கேட்பாங்க, அப்போ ட்ரிகர் ஆகிடுவீங்க. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு எப்போவுமே கர்மயோகியாக இருக்கணும். செம பவர்ஃபுல் முரளி இல்லையா? சண்டே முரளிக்கு ஈக்குவலாக பவர்ஃபுல்லாக இருக்குது. ஓம் சாந்தி. ஸோ நேற்று கோபத்தை பற்றி சொன்னார், இன்றைக்கி காமத்தை பற்றி சொல்கிறார். ரெண்டுமே பவர்ஃபுல் முரளி. ஓம் சாந்தி. ஐ லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.